வணக்கம் நண்பர்களே. தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய மிக உயரமான சவாலான மலைங்க. தன்னோட வாழ்நாளில் ஒரு முறையாவது இந்த இடத்துக்கு போயிட்டு இங்கே இருக்கக்கூடிய சிவனை தரிசனம் பண்ணிடணும் அப்படின்னு நினச்சிட்டு இருக்கக்கூடிய சிவபக்தர்கள் இங்கே நிறைய பேர். அப்புறம் எனக்கு ட்ரெக்கிங் ரொம்ப பிடிக்கும், அட்வென்ச்சர்லாம் ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு கூட இந்த மலையேற்றம் ஒரு மிகப்பெரிய சவாலுங்க. இது எல்லாத்தையும் தாண்டி இங்கே இருக்கக்கூடிய சிவனை நீங்கள் நினச்சா பார்க்க முடியாது, அவர் நினச்சாதான் இங்கே வர முடியும் அப்படின்னு இங்கே நிறைய பேர் சொல்கிறாங்க. அப்படி எங்கே இருக்குது இந்த மலை அப்படின்னு தெரிஞ்சதுக்கு முன்னாடி என்னோட சேனலை முதல் முறையாக பார்க்குறீங்கன்னா ஃபாலோ பண்ணி ஆதரவு கொடுங்க. இந்த 2026 நீங்கள் நிறைய இடத்துக்கு பயணம் பண்ணலாம்னு சொல்லிட்டு திட்டம் வச்சுருப்பீங்க. எங்களுடைய தகவல்கள் உங்களுக்கு ரொம்பவே பயனுள்ளதாக இருக்கும். அதனால் ஃபாலோ பண்ணி ஆதரவு கொடுத்துட்டு இதை உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க. திருவண்ணாமலை மாவட்டத்தில் இருக்கக்கூடிய கலசப்பாக்கத்தில் இருக்கக்கூடிய பருவதமலை தாங்க இந்த மலை. ஒரு மிகப்பெரிய சவாலான மலைன்னு சொன்னாங்க. இந்த மலையோட உயரம் பார்த்தீங்கன்னா 4560 அடி உயரங்க. இந்த மலைக்கு எப்போ போகலாம் அப்படின்னு உகந்த காலம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதிக மழை வெயிலில் தவிர்க்கிறது ரொம்பவே நல்லது. அதில் குறிப்பாக செப்டம்பர் மாதத்துலேருந்து பிப்ரவரி மாதம் வரைக்கும் போகிறது ரொம்பவே நல்லதுங்க. இந்த உயரத்தில் ரொம்ப கடினமான பாறைகளுக்கு நடுவில், இரும்பு படிக்கட்டுக்கு நடுவில் மேலே ஏறி பார்த்தோம் அப்படின்னு வச்சுங்களாவே இந்த இடம் சொர்க்கம் அப்படின்னு தாங்க சொல்லணும். ஏன்னா இங்கே நிறைய சித்தர்களோட நடமாட்டம் இருக்கிறதுனால இங்கே வழிபட்டால் பாவங்கள் தீரும், வேண்டுதல் நிறைவேறும் அப்படிங்கிறது இங்கே நிறைய பேர்த்தோடைய வாக்காக இருக்குங்க. இது எல்லாத்தையும் தாண்டி இந்த மலைக்கு நீங்கள் வரணும் அப்படின்னா உங்களுக்கு ரொம்ப உடம்பு ரொம்ப முக்கியங்க. ஏன்னா வலிமையான கட்டமைப்பும் அடிக்கடி மலையேற்றம் போயிருக்க பழக்கம் இருந்தால் மட்டும்தாங்க இந்த மலையை உங்களால் மேறவே ஏற முடியும். ஏன்னா 4 மணி நேரம் மேலே ஏறணுங்க. இதுக்கு நடுவில் தண்ணி, உணவு இதெல்லாம் எடுத்துகிட்டு ஏறணும். இறங்குறதுக்கு 3 மணி நேரம் ஆகுங்க. அதனால் நான் வீம்புக்கு ஏறுறேன் அப்படின்னு சொல்லிட்டு தயவு செஞ்சு யாரும் வந்துடாதீங்க. ஒரு வலிமையான உடற்பயிற்சி இருக்கிறவங்களும் ஒரு வலிமையான உடற்கட்டமைப்பு இருக்கிறவங்க மட்டும்தாங்க இந்த மேலே வர முடியும். இந்த கோயிலோட பேர் பார்த்தீங்க அப்படின்னா மல்லிகார்ஜுனேஸ்வரர் கோயிலுங்க. இங்கே ஒரு சிவன் கோயில், இங்கே ஒரு முருகன் கோயில் இருக்குங்க. இந்த கோயிலுக்கு நீங்கள் போயிருக்கீங்க இல்லை போகணும்னு திட்டம் வச்சிருக்கீங்க அப்படின்னா மறக்காம கமெண்ட்டை சொல்லிட்டு ஃபாலோ பண்ணி ஆதரவு கொடுங்க. நன்றி நண்பர்களே.